ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்கு பிசாசு என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும். நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். சத்துரு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் அவன் அந்த சத்துரு இன்னும் நிறைய பேசுவாங்க, இன்னும் நிறைய அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஏதாவது சொல்லும் போது அவிசுவாசமா சொல்லுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து கேட்கவே கூடாது. இந்த யவீரு அவ்வளவு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமும் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அவன் மறுமொழி எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போனோம். ஆண்டவரே, யார் என்னிடத்திலே அவிசுவாசமாய் பேசினாலும், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது போல பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறுமொழி அவர்